வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனல் மூலமாக வீட்டிலையே ரசப்பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துருவோம். கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை, இந்த மூணுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் மூணுமே ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். தூள் உப்பு 1/4 ஸ்பூன், தண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 4, 100 கிராம் வெள்ளைப்பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு, கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கின இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு 10 பல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கப், புதினா 1 கப், ஐஸ் வாட்டர் 1 லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனும், சாட் மசாலா 1 ஸ்பூன் அளவும் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், ரவை 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதுவும் கூடவே தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க. மொத்தமாக முதல்ல சேர்த்துடாதீங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை போட்டு மூடி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணி கூட உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாகவும் கல் உப்பு கொஞ்சமும் போட்டு கேஸில் வச்சு குக்கரோட மூடியை போட்டு 2 விசில் வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகாவை 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதில் எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலை 1 கொத்தும், கொத்தமல்லி 1 கப் அளவும், புதினா 1 கப் அளவும் சேர்த்து லைட்டாக அரைச்சிப்போம். இப்போ ஊற வச்ச புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துப்போம். புளி தண்ணியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிப்போம். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அதில் அரைச்சி விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற திப்பியை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுவும் கூடவே இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற ஐஸ் வாட்டரில் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற ஐஸ் வாட்டரையும் ஊற்றி
சாட் மசாலா 1 ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் 1 எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா மறுநாளைக்கு கூட நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பட்டாணியும் எடுத்துப்போம். பட்டாணி தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்குல தோல் உரித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு மேஷரால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் கூடவே வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கேஸில் வச்சுடுங்க. பசஞ்சு வச்சுக்கிற மாவை எடுத்து நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற மாவை ஈர துணியை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. மாவில் கொஞ்சமாக மைதா சேர்த்து நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசா தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவால் நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சுற்றி இருக்கிற அந்த மாவை எடுத்து நம்ம ஏற்கனவே பசஞ்சு வச்சுக்கிற மாவில் சேர்த்து நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூரியை ஒன்றொன்னா அதில் சேர்த்துடலாம். இப்போ பூரி நல்லா எழும்பி வருது. ஒன்றொன்னா திருப்பி விட்டுப்போம். இந்த டைமில் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல கிறிஸ்பியான பூரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னமும் பூரி ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா இதுக்கு முந்தின வீடியோவில் போட்ட மாதிரி செஞ்சோம்னா பூரி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவும் கூட தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அந்த மாவை அதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அதை ரசத்தில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மெத்தடில் பூரி செய்கிறப்ப அன்னைக்கு மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு மறுநாளும் கிறிஸ்பியாக வேணும்னா இதுக்கு முந்தின வீடியோவில் போட்ட மெத்தடில் செய்கிறப்ப பூரி மறுநாளும் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நாம் ஒரு பூரியை எடுத்து அதில் செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சமாகவும் பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாகவும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை அது மேலே ஊற்றிடுவோம். இப்போ நம்மளுக்கு சுவையான ரசப்பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் விரும்பி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தா ரசப்பூரி தான். என்னோட பசங்களுக்கும் இந்த ரசப்பூரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.